Hi, hello. Welcome to DV Tech Deep View Technologies. Thank for subscription our videos. Today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் சரிங்களா நம்ம மல்டிபிள் இன்ஜினியரிங் கான்செப்ட் பார்த்துருக்கோம் சரிங்களா சர்வர் இன்ஜினியரிங் அண்ட் நெட்ஒர்க் இன்ஜினியரிங் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங்ஸ் பார்க்க போறோம். அதுல டே ஒன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்வர் இன்ஜினியரிங் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு சர்வீசஸ் பார்க்க போறோம் சரிங்களா. பிஃபோர் வி கோயிங் ஆன் தட் சரிங்களா, லாட் ஆஃப் பீப்புள்ஸ் கேட்டிருக்கீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த லோகோ வச்சிருக்கீங்க, ஒய் யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் த திஸ் லோகோ அப்படின்னு கேக்குறீங்க சரிங்களா. நான் எல்லாருக்குமே சொல்லிடுறேன், நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது வரைக்கும் திருக்குறள்ன்றதை படிச்சிருக்கோம் சரிங்களா. அது ஒரு 10 திருக்குறள் நம்ம படிச்சாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, அது ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்காக தான் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. என்னுடைய செஷன் என்னன்னா, அந்த ஒரு 10 நீங்க படிச்ச ஒரு திருக்குறளையும் இல்ல அதோடைய மீனிங்கோட படிச்சிருந்தீங்கன்னா தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் இன் யுவர் ஃபியூச்சர் ஓகேங்களா. உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை எல்லாமே என்ன இருக்கு, திருக்குறள்ல இருக்கு சரிங்களா. திருக்குறள் டச் பண்ணாத டாபிக்ஸே கிடையாது சரிங்களா. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஜஸ்ட் போஸ்டிங் தட் லோகோ. இந்த லோகோ பேஸ் பண்ணதால லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தா டிஃப்ரெண்டா கமெண்ட் பண்றீங்க. தட் இஸ் நாட் அ குட் திங்ஸ் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக்கா ஏன் இந்த திருக்குறள் வச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. என்னது லேர்னிங்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒண்ணு நீங்க படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கேரியரே முடிஞ்சிருச்சு அர்த்தம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்டிகுலர் திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்தா இது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா. ஏன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் ஓகேங்களா, எல்லாருக்குமே இந்த திருக்குறள் தெரிஞ்சதுதான். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஊற்று நீர் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல வருதோ அதே போலதான் நீங்க என்ன பண்ணணும், ஐடியை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் போயிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, சிசி பிளஸ் தெரிஞ்சா ஜாப் கிடைக்கணும்வாங்க. அடுத்தது ஜாவா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, பைத்தான் இந்த மாதிரி டாட் நெட் இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், கிளவுட் படிக்கிறோம், டெவாப்ஸ் படிக்கிறோம். இதை தாண்டி என்ன வந்திருக்கு, ஏஐ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த திருக்குறள் எடுத்துக்கான ரீசன் இதுதான் ஓகேங்களா. நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்தீங்க, இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியில போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரே ஒரு திருக்குறளை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், டே டு டே நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீங்க அவுடேட்டட் ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்காது ஓகேங்களா. நீங்க காம்படேட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், கத்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EC2ன்ற சர்வீஸ் பார்க்க போறோம்னு சொல்லியாச்சு, இன்ஸ்டன்ஸ் சொல்லியாச்சு ஓகேங்களா. இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், வாட் இஸ் மை EC2 அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா சிம்பிளா என்ன சொல்லுவீங்க, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா. நிறைய பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, they mention the elastic compute cloud ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. கம்ப்யூட்னா என்னன்னா ஒரு மிஷின் ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண போறோம், கிளவுட்ல வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டட் திங்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ண போற எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், we are creating here ஓகேங்களா. அப்ப அப்ளிகேஷன் ரிலேட்டட் திங்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வர் ஓகேங்களா. ஒரு சர்வர் நான் ஆல்ரெடி டே ஒன்லயே சொல்லியிருக்கேன், நான் சர்வர்னு சொல்லுவேன், இன்ஸ்டன்ஸ் சொல்லுவேன், EC2 சொல்லுவேன். இது எல்லாமே என்னதான் சேம் டாபிக் தான் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சர்வர் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ற இந்த லேப்டாப் தான் அது ஒரு சர்வர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஆர்எல்ஸ் EC2 அப்படின்னு சொல்லுவேன். இதே போல ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ண போறீங்க, ஒரு VM என்ன பண்ண போறீங்க, நீங்க கிரியேட் பண்ண போறீங்க ஃப்ரம் த கிளவுட். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம், இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் வாங்கணும், ப்ராஜெக்ட் வந்து அசைன் பண்ணிருப்பாங்க காலேஜஸ்ல ஓகேங்களா. அப்ப அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்காக உங்களுக்கு என்ன தேவைப்படும், லேப்டாப்ஸ்ன்றது தேவைப்படும் ஓகேங்களா. அப்ப அந்த லேப்டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எடுப்போம் கரெக்டுங்களா. என்ன எடுப்போம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எடுப்போம். இப்போ நீங்க பண்றது டாட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், ஆர்எல்ஸ் நீங்க பண்றது வேற ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு அந்த நீங்க பண்ண போற ஒரு ரெக்வயர்ட் திங்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன் இருக்க ஒரு மிஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு லேப்டாப் வாங்குவோம் ஓகேங்களா. இப்போ நம்ம அதே திங்ஸை கிளவுட்ல என்ன பண்ண போறோம், நம்ம கிளைண்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல கேட்கறானோ அந்த மாதிரி ஒரு லேப்டாப் நம்ம என்ன பண்ண போறோம், வாங்கி அதை வந்து AWSல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி கிளைண்ட் கிட்ட கொடுக்க போறோம் ஓகேங்களா. இதுதான் இது EC2 சிம்பிளா சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னா நீங்க எப்படி போயிட்டு கடையில வாங்குறீங்களோ அதே போல நான் என்ன பண்ண போறேன், ஒரு மிஷினை போயிட்டு AWS கிட்ட இருந்து நான் வாங்கி கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன் ஓகேங்களா. இதுல என்னென்னலாம் நம்ம பேசிக்கா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன OSS இருக்கு அப்படின்னு பாத்துறோம் ஓகேங்களா. நீங்க OSS இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சர்வர் வாங்க போறீங்க ஓகேங்களா, அதாவது நீங்க ஒரு லேப்டாப் வாங்க போறீங்கன்னா நீங்க என்னென்னலாம் பார்ப்பீங்க,
கான்ஃபிகரேஷன்ஸ் பார்ப்பீங்க. கரெக்டா? வாட் இஸ் மீன் பை கான்ஃபிகரேஷன்ஸ்? இப்போ நீங்க கேம் விளையாடுறாங்களா இருந்தா அதுல வந்து கிராஃபிக்கல் கார்டு இருக்கணும் பார்ப்பீங்க. ஓகேங்களா? நீங்க வீடியோ எடிட்டிங் எல்ஸ் ஒரு போட்டோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் கிராஃபிக்கல் கார்டு தேவை. ஓகேங்களா? தென் எவ்வளோ ரேம் இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம போயிட்டு ஒரு லேப்டாப்பே வாங்குவோம். ஓகேங்களா? அதே போல ஸ்பெசிபிகேஷனை நீங்க என்ன பண்ணணும், இங்க பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் மேஜர் திங்ஸ். ஓகேங்களா? this is not only for the EC2 instance, it is for the all the என்ன சொல்றது, எல்லா கிளவுட் சர்வீசஸ்க்கும் இது வந்து பாத்தீங்கன்னா போடணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போதும், ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை ரிசோர்ஸ்னா நீங்க கிரியேட் பண்ற கிளவுட்ல கிரியேட் பண்ற ஒவ்வொன்றுமே என்னது ரிசோர்ஸஸ் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும், இந்த ரெண்டு திங்ஸ் உங்களுடைய டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட், இன்னொன்று வந்து ஸ்கோப். வாட் இஸ் மீன் பை ஸ்கோப்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேமிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் ரேம்ன்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க, அதுக்கான ஸ்பெசிபிகேஷனோட ஒரு மிஷினை நீங்க என்ன பண்ணணும் வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோயல் கோரு, இல்லைன்னா அதையும் தாண்டி என்ன சொல்றது, ஒரு 4 GB ரேம் இல்லை 8 GB ரேம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் வாங்குவோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ் எவ்வளவு வேணுன்றதை நம்ம டிசைட் பண்ணி வாங்குவோம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் மீன் பை காஸ்ட் அப்படின்னா, நீங்க என்னதான் வந்து ஸ்கோப்போட போனாலும் காஸ்ட்ன்றது மஸ்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட்காக லேப்டாப் வாங்கலாம்னு போறாங்க. ஓகேங்களா? அதுல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றான்னா போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான். ஓகேங்களா? அப்ப அவன் போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதால அவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னா, காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் வாங்கும்போதே கிராஃபிக்கல் கார்டோட சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்றான். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டூடெண்ட் நார்மல் ஸ்டூடெண்ட், அவன் ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் வாங்குறான்னு நீங்க 2 பேருமே லேப்டாப் போயிட்டு வாங்குறாங்க. ஓகேங்களா? அவங்க போயிட்டு வாங்கும்போது ஒரு பர்சன், அதாவது அந்த போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பர்சன் போயிட்டு வாங்குறான். ஓகேங்களா? அவன் பார்க்கும்போது அவன்கிட்ட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அட் த சேம் டைம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கிராஃபிக்கல் கார்டு இல்லாத ஒரு லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கிடைக்குது. கிராஃபிக்கல் கார்டோட பாத்தீங்கன்னா 35,000 கிடைக்குது. ஓகேங்களா? அவன் 25,000 தான் இருக்கு, 25,000 நமக்கு லேப்டாப் இருக்குன்றதால அவன் என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு அந்த லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணானா அவனால என்ன பண்ண முடியாது, கிராஃபிக்கல் ரிலேட்டட் திங்ஸ் அவனால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவன் அதை பர்ச்சேஸ் பண்ணானா அவனுக்கு என்ன மிஸ் ஆகும், ஸ்கோப்ன்றது மிஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு பர்சன் சொல்றாங்களா, அவனுக்கு ஜென்ரலா ப்ராஜெக்ட் பண்றதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணான், லேப்டாப் வாங்க போறான். ஓகேங்களா? அவன் போயிட்டு கிராஃபிக்கல் கார்டுலாம் இருக்குன்னு சொல்றதால அவன் என்ன பண்ணக்கூடாது, ஒரு அந்த GUI இருக்கிற ஒரு 35K இருக்கிற ஒரு லேப்டாப்பை வாங்கிறேன்னு வைங்க. அந்த இடத்துல என்ன வேஸ்ட் ஆகுது, அவனுடைய காஸ்ட் வேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் இந்த 2 திங்ஸ் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய டாப் ஆஃப் த மைண்ட்ல வைக்கணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டா காஸ்ட் அண்ட் ஸ்கோப். நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு ரிசோர்ஸால கிளைண்ட்டுக்கு காஸ்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது, அதுக்காக கிளைண்ட் கேட்ட ஸ்கோப்பும் உங்களுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? இது 2 தான் வந்து பார்த்தா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிளவுட் சர்வீசஸ். தென் அமேசான் EC2. EC2னா என்னன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட்ங்க. ஓகேங்களா? எலாஸ்டிக்னா என்னது, நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி இழுத்தாலும் வரும், அதுக்கு பேர் தான் என்னது, எலாஸ்டிக். அப்போ நம்ம இப்ப இங்க இந்த சர்வீஸ் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அப்படின்னா ஒரு கம்ப்யூட் கிளவுட, அதாவது ஒரு மிஷினை நீங்க கிளவுட்ல கிரியேட் பண்ண போறீங்க. எப்படி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எலாஸ்டிக். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த சர்வீஸ். பேசிக்கா நான் இவ்வளவு நேரம் EC2ன்னு சொல்றேன், இன்ஸ்டன்ஸ் சொல்றேன், சர்வீஸ் சொல்றேன், எல்லாமே நான் லேப்டாப்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? அப்போ மேஜரா என்னென்ன திங்ஸ் நம்ம பார்க்கணும் ஒரு சர்வீஸ், அதாவது நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா மேஜரா என்னென்ன திங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன OS எடுக்க போறீங்க. ஓகே, என்ன OSனா பேசிக்கா நமக்கு 3 OS இருக்குங்க, விண்டோஸ், மேக், தென் லினக்ஸ். ஓகேங்களா? விண்டோஸ்ன்றது மைக்ரோசாஃப்ட், இது லினக்ஸ்ன்றது ஓப்பன் சோர்ஸ், மேக்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? லினக்ஸ்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். லினக்ஸ் மட்டும் கிடையாது, CentOS இருக்கு, Debian இருக்கு, ரெட் ஹேட் இருக்கு. தென் அமேசானே அவனா ஒரு ரிலீஸ் பண்ணிருக்கான், அது பேர் அமேசான் லினக்ஸ். ஓகேங்களா? ஏன் இவ்வளோ OS ஃபிளேவர் லினக்ஸ்ல மட்டும் இருக்குன்னா, லினக்ஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ். நீங்க கூட என்ன பண்ணலாம், எடுத்து உங்களுக்கான ஒரு மாடிஃபிகேஷன் அந்த OSல பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஏபிள் டு டெலிவர் இன் யுவர் நேம். ஓகேங்களா? உங்க பேர்லயே ஒரு OS கூட நீங்க கிரியேட் பண்ணலாம், அது வந்து லினக்ஸ். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கா 3 OSS இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு மிஷின் நீங்க லேப்டாப் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுவீங்க, எவ்வளவு GB ரேம் இருக்கு, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் லெவல்ல நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அது கூடவே நம்ம என்ன செக் பண்ணுவோம், என்ன OS நமக்கு வேணும்ன்றதையும் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் த மேண்டிட்டரி திங்ஸ் ஃபார் கிரியேட்டிங் த மிஷின்ஸ். நெக்ஸ்ட், EC2 இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகேங்களா?
வாட் இஸ் மீன் பை இன்ஸ்டன்ஸ் டைப்? இந்த இடத்துல தான் நீங்க உங்களுடைய கான்ஃபிகரேஷன் என்ன பண்ண போறீங்க, எனேபிள் பண்ண போறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிகரேஷனா என்ன இருக்கணும்னு சொன்னேன், எவ்வளவு ஜிபி ரேம், எவ்வளவு ஜிபி ரோம், இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேஜரா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனரல் பர்பஸ். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை ஜெனரல் பர்பஸ்? ஓகேங்களா? இதை பத்தி நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது இது எவ்வளவு ஜிபி ரேம்ன்றதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க செலக்ட் பண்ண போற கான்ஃபிகரேஷனை இங்க தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, செலக்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனரல் பர்பஸ். வாட் இஸ் மீன் பை ஜெனரல் பர்பஸ்னா, நீங்க ஜென்ரிக்கான ஒரு மிஷின், அதாவது வந்து ஒரு ரேமோ ஒரு ஸ்டோரேஜோ எதுவுமே வந்து கொஞ்சம் அதிகமாவோ கம்மியாவோ இல்லாம நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க போறீங்க. அதை வந்து ஜென்ரலா ஒரு டெவலப்பருக்குலாம் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இந்த ஜெனரல் பர்பஸ்ல கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாம ஒரு ஸ்மால் லெவல் ப்ராஜெக்ட்ல நீங்க எடுத்து ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க இந்த ஜெனரல் பர்பஸ்ல என்ன பண்ணலாம், உங்களுடைய அப்ளிகேஷன் லான்ச்சிங் சர்வரை நீங்க கிரியேட் பண்ணலாம். நாட் அன் இஷ்யூ. ஓகேங்களா? ஜெனரல் பர்பஸ்னா எல்லாமே காமனா ஈக்குவலா இருக்கும்னு. ஓகேங்களா? இதுல நம்ம என்னென்ன சீரியஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா T2 அண்ட் T3 சீரியஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜெனரல் பர்பஸ்ல. இது மட்டும் இல்ல, we have a lot of variants. நான் ப்ராக்டிக்கலா போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, then next is the compute optimize. First of all, compute na enna? Compute means, what is a compute? Compute optimize அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு கம்ப்யூட் பண்ண போறீங்க, அதாவது வந்து ஒரு கேமிங் டெக்னாலஜி யூஸ் பண்ண போறீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீ ஃபயர்ன்றது தெரியும், கரெக்டா? எல்லாருமே மொபைல்ல ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்க. ஓகேங்களா? ஃப்ரீ ஃபயர்ல நீங்க ஜஸ்ட் ஷூட் பண்றீங்கன்னு வைங்களேன், ஆப்போனண்ட்டுக்கு உடனே போயிட்டு என்ன பண்ணணும், அது ஷூட் பண்ணணும். நீங்க ஷூட் பண்ணிட்டு லேட்டன்சி மூலியமா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு போச்சுன்னா அது வரைக்கும் அங்க எனிமி இருப்பானா, ஸ்கிப் ஆகி போயிடலாம். கரெக்டுங்களா? அப்போ நீங்க ஜஸ்ட் ஹிட் பண்ண உடனே என்ன ஆகணும், உங்களுக்கு எனிமி ஷூட் அவுட் ஆகணும். ஓகேங்களா? அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், உங்களோட நீங்க யூஸ் பண்ற டிவைஸோடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருக்கணும். அதுக்கு பேர் தான் கம்ப்யூட் ஆப்டிமைஸ். அப்ப இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ப்ராசஸரோட ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ல உங்களுடைய மிஷின்ஸை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? லைக் நீங்க வந்து ஒரு 3D அனிமேஷன் பண்றீங்க, ஆர்எல்ஸ் ஒரு கேமிங் டெக்னாலஜி கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கம்ப்யூட் ஆப்டிமைஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்ல நீங்க மிஷின்ஸ் கிரியேட் பண்ணணும். தென் இல்ல நீங்க ஒர்க் பண்ற, நீங்க கிரியேட் பண்ண போற ஒரு சர்வர் இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் டீமுக்கானது, இல்லைன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டேட்டாஸை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கிரியேட் த மெமரி ஆப்டிமைஸ். இல்லை, மெமரி ஆப்டிமைஸ்ன்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பை நீங்க செலக்ட் பண்ணணும். அதுல மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற சீரியஸ் என்ன சீரியஸ் கேட்டீங்கன்னா ஆர் சீரியஸ் சொல்லுவாங்க. ஆர் மீன்ஸ் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சீரியஸ். ஓகேங்களா? அந்த ஆர் சீரியஸ்ல நம்ம மிஷின் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ். வாட் இஸ் மீன் பை ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்? ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்னா என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஆர்எல்ஸ் வந்து ஒரு அமேசான் பிரைம், இல்லைன்னா ஹாட் ஸ்டார், குக்கு எஃப்எம், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாட்ஃபார்ம், மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஸ்டோரேஜ். அவன் என்ன பண்ணுவான், லாட் ஆஃப் மூவிஸ் வாங்கி வச்சிருப்பான். ஓகேங்களா? ஒரு மூவிஸை அட் ஏ டைம்ல ஒரு என்ன சொல்றது ஒரு தௌசண்ட்ஸ் ஆர் மில்லியன் பீப்புள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப யாருன்னா பார்க்கும்போது யாருக்குமே என்ன ஆகக்கூடாது, பஃபர்லாம் ஆகக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் உங்களுடைய சர்வருடைய கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா யூ நீட் டு கிரியேட் அ மிஷின் வித் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ். ஹெச்பிசி ஆப்டிமைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பேசிக்கா நாம எல்லாமே சர்வீஸ் பேஸ்ல ஒர்க் பண்றதால நமக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வர்றது ரேர் கேஸ். ஓகேங்களா? யார் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மிலிட்ரி பேசஸ்லாம் இருக்கும். சரிங்களா? மிலிட்ரி பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்லுவாங்க ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்டு, இந்த மாதிரிலாம் இப்போ ரீசெண்டா நிறைய வார் இருக்கிறதால எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெச்பிசி ஆப்டிமைசேஷன் மிஷின்ஸ் தான் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்ல, நீங்க இஸ்ரோவா இருக்கட்டும், நாசாவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த ஹெச்பிசி ஆப்டிமைசேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே சந்திராயன் தெரியும். ஓகேங்களா? சந்திராயன் ஃபர்ஸ்ட் ஏன் ஃபெயில் ஆச்சு, லேண்ட் ஆகும்போது சம் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ அதோடைய சாஃப்ட் லேண்டிங் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அதால என்ன பண்ண முடியல, நம்ம கமிட் பண்ண டைம்ல நம்மளால லேண்ட் ஆக முடியல. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, நீங்க எய்ம் பண்றது மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சர்வர்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஹெச்பிசி ஆப்டிமைஸ்ல நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? திஸ் இஸ் இன்ஸ்டன்ஸ் டைப். தென் இன்ஸ்டன்ஸ் டைப் இல்லாம வேற என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, நீங்க கிரியேட் பண்ண போற ஒரு சர்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கலாம். ஓகேங்களா? யூசிங் திஸ் பிரைஸ் லெவல் ஆர் இன்ஸ்டன்ஸ் டைப் லெவல். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்
ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி கிளவுட்னாவே என்னன்னு சொன்னோம், டிமாண்ட் பேஸ்ல நமக்கு என்ன ஆகும், இட் வில் பி கிரியேட்டிங் த சர்வர். ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு டிமாண்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த சர்வர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் தான் நத்திங் பட் நீங்க கிட்டத்தட்ட ஏலத்துல எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா, தேவைன்றப்ப நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ். ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் வாட் இஸ் மீன் பை ரிசர்வ்? ரிசர்வ் மீன்ஸ் நம்ம எப்பவுமே ஹாபியஸா ஒரு டிக்கெட்ல ரிசர்வ் பண்ணுவோம் இல்லையா, அதே போலதான். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ்ல இருக்கிற மிஷின்ஸை நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have a lot of difference. ஓகேங்களா, பிரைசிங் மோட பொறுத்த வரைக்கும் ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட்னா என்னன்னா, தட் இஸ் லோ காஸ்ட் ஒன்லி. ஓகேங்களா, உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட்டும் பண்ணிக்கலாம், டெர்மினேட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்க அதே போல பேமெண்ட்ன்றது பர் ஹவருக்கு தான் பே பண்ணுவீங்க. நீங்க இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த 1 hour ரன், அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆச்சுன்னா எவ்வளவு பேமெண்ட் பண்ணணுன்றத அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும், பில்லிங்ன்றது வரும். ஓகேங்களா, ஷார்ட் டைம் ஸ்பைக்கி அன்பிரடிக்டபிள் ஒர்க் லோட் அப்படின்னா என்னன்னா, நீங்க நினைக்கிறப்ப பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம், as well as நீங்க டெர்மினேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆன் டிமாண்டுக்கு அப்புறமா ஸ்பாட். கம்பேரிட்டிவ்லி நீங்க ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 100 rupees பே பண்றீங்கன்னு வைங்களேன், நீங்க ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அப் டு 90% என்ன பண்ணலாம், உங்களால பில்லிங்கை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க 100 rupees பே பண்றீங்கன்னா இங்க 10 rupees பே பண்ணா போதும். ஓகேங்களா, ஆனா இதுல இருக்க மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னது, ஏலத்துல எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா, என்னது, நம்ம என்ன பண்ண போறோம், ஏலத்துல எடுக்க போறோம். வாட் இஸ் மீன் பை ஏலம்னா என்ன, எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். ஓகேங்களா, ஏலம்னா என்னங்க ரைஸ், நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மிஷின் தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 4 மிஷினை 5 ரூபாய்க்கு கோட் பண்ணி வாங்குவேன். ஓகேங்களா, அப்போ என்னுடைய இன்னொரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே போல ஒரு 100 மிஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றான்னா, அந்த 100 மிஷின்ஸ் அவன் என்ன பண்ணுவான், 6 ரூபாய்க்கு கோட் பண்ணானா ஏடபிள்யூஎஸ் என்கிட்ட இருந்து மிஷினை வாங்கி அவன் என்ன பண்ணிடுவான், அந்த பர்சன்ஸ்க்கு கொடுத்துருவான். ஓகேங்களா, அப்போ திஸ் இஸ் நாட் அ பெர்மனன்ட் மிஷின். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு காஸ்ட் கம்மியா இருக்கோ அதே போல உங்களுக்கு என்ன பண்ணுவான், உங்களுக்கு அவைலபிலிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் நான் கிரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஜாப் அப்படின்னா என்னன்னா, நீங்க கிரிட்டிக்கலானதோ இல்ல இம்பார்ட்டன்ஸோ நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ல கிரியேட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ். இந்த ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அப் டு 75% நீங்க என்ன பண்ணலாம், பட்ஜெட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன் டிமாண்டோட கம்பேர் பண்ணும்போது. பட் அவ்வளோலாம் உங்களுக்கு வராது. மினிமம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 40% நீங்க என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஓகேங்களா, ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ்ல, அதாவது ஒரு மிஷினை நீங்க ஆன் டிமாண்ட்ல கிரியேட் பண்றதுக்கும் ரிசர்வ்ல கிரியேட் பண்றதுக்கும் நீங்க ஒரு 40% என்ன பண்ணலாம், பில்லிங்ல ரெடியூஸ் பண்ணலாம். ஆன் டிமாண்ட்ல நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா 100 rupees பே பண்ணீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா நீங்க 60 rupees பே பண்ணா போதும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் சம் சர்டன் ரூல்ஸ் இருக்கு நீங்க ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது. ஓகேங்களா, என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எய்தர் நீங்க என்ன பண்ணலாம் 1 yearக்கு எடுக்க முடியும் அந்த இன்ஸ்டன்ஸை. இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் மிஷினை நீங்க 1 yearக்கு எடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் 3 yearsக்கு எடுக்கலாம். நீங்க ஆன் டிமாண்ட்ல நினைக்கிறப்போ எடுக்கிற மாதிரி நினைக்கிறப்ப கிரியேட் பண்ணிட்டு வேணான்றப்ப நீங்க என்ன பண்ண முடியாது, டெர்மினேட் பண்ண முடியாது. இல்ல, திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரூல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have a predictable usage. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்னைக்கு வந்து நீங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்க, உங்களுடைய கிளைண்டோட டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளைண்டோட டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சமா அவனுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, அவனுடைய திங்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், அவனுடைய வெயிட்டேஜ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். இதே திங்ஸ் அவன் நாளைக்கு ரன் பண்ணும்போது அவனுடைய வெயிட்டேஜ்ன்றது என்னவா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க ப்ரெடிக்டபிள் யூசேஜ்க்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூசிங் திஸ் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அவனே மல்டிபிள் ஆஃபர்ஸ் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறீங்க ஏடபிள்யூஎஸ் கிட்ட இருந்து, ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா we have 3 types. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்டபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் கன்வெர்டபிள்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட்னா என்ன, கன்வெர்டபிள்னா என்ன, ஓகேங்களா, அதுக்குள்ளார இருக்க பிரைஸ் டிஃபரன்ஸ் என்னன்றது நம்ம ப்ராக்டிக்கலா போகும்போது நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் திஸ் என்டையர் ஏடபிள்யூஎஸ் ஆர்க்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா, we have a lot of services. இந்த எல்லா சர்வீசஸும் வச்சு சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எல்லா சர்வீசஸ் லேர்ன் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா, எண்ட் ஆஃப் திஸ் சீரியஸ். ஓகே, டோன்ட் வேஸ்ட் டைம். நான் இப்போ என்ன பண்றேன்னா, we are start with the practical things. Okay,
ஜஸ்ட் அ செகண்ட். கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது தான் ஏடபிள்யூஎஸ் கன்சோல் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏடபிள்யூஎஸ்ல எப்படி கன்சோல்ல லாகின் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அக்கௌண்ட் கிரியேஷனுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜஸ்ட் அதை பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இப்போ என்னோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். தென் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு த சைன் இன் யூஆர்எல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க போனோம் அப்படின்னா aws.com கன்சோல் அப்படின்னு போட்டீங்கனாலும் வரும். ஆர்எஸ் aws.com அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. தென் யூஆர் கெட்டிங் திஸ் பேஜ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்க சைன் இன் டு கன்சோல் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூஆர் கெட்டிங் திஸ் பேஜ். ஓகேங்களா? உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். இனிஷியலா இப்படி வரும். எனக்கு வந்து IAM நான் யூசரா லாகின் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், இன்கேஸ் இந்த மாதிரி சைன் இன் ஆஸ் IAM யூசர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சைன் இன் யூசர் ரூட் யூசர் இமெயில்ன்றதை கிளிக் பண்ணிக்க. அந்த IAM யூசர் பத்தி நம்ம லேட்டர் ஆன் பார்க்கலாம். இல்லை அந்த IAM யூசர் எப்படி கிரியேட் பண்றது இதெல்லாம் நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். டுடே ஐம் ஜஸ்ட் லாகின் த AWS கன்சோல். ஓகேங்களா? இங்க நீங்க கொடுக்குற அந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி, தென் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்து யூ நீட் டு சைன் இன். ஓகேங்களா? நான் இப்போ சைன் இன் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி தான் எம்டி பேஜஸ் வரும். நான் ஆல்ரெடி லாட் ஆஃப் சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதால எனக்கு என்ன வந்திருக்குன்னா நிறைய சர்வீசஸ் கீழே லிஸ்ட் ஆன் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் லிஸ்ட் அவுட் ஆகுது, எம்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சர்வீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா EC2 எலாஸ்டிக் கம்ப்யூட்டர். இந்த சர்ச் பட்டன் இருக்கு பாருங்க. இந்த சர்ச் பட்டன்ல போயிட்டு EC2 அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான சர்வீஸ் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? தென் ஒன் மோர் திங்ஸ், நம்ம ஆல்ரெடி டெமோல பார்த்த மாதிரி வாட் இஸ் மீன் பை ரீஜன், ரீஜன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்க ரீஜன் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறதா உங்களுடைய ரீஜன். உங்களுடைய மிஷின் மும்பை ரீஜன்ல வேணுமா, இல்லை யூஎஸ்ல வேணுமா, யூகேல வேணுமா, இல்லைனா வந்து பார்த்தா சிங்கப்பூர்ல வேணுமா, எது வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். தட் அப் டு யுவர் விஷ் கைஸ். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா மும்பைல கிரியேட் பண்ண போறேன், AP South 1. ஓகேங்களா? I'm just selecting that. தென் இதுதான் உங்களுடைய EC2 டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. EC2னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். அந்த கம்ப்யூட் கிளவுட்ல நீங்க என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே என்ன ஆகும், இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ் இந்த பர்டிகுலர் ரீஜன்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சிங் இதெல்லாம் நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். அந்த மாதிரி திங்ஸ்லாம் என்னென்னலாம் எவ்வளவு இருக்கு, கீ பேர்ஸ் வந்து 12 கிரியேட் பண்ணிருக்கேன், செக்யூரிட்டி குரூப் 43 கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி என்டையர் டீடைல்ஸும் இங்க என்ன இருக்கும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஆல்ரெடி நம்ம தியரிட்டிக்கல் பார்ட்ல பார்த்த மாதிரி இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஆன் டிமாண்ட்ல இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அது என்னது, ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? தென் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னா இங்கேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யூ ஹேவ் ஆப்ஷன் கால்ட் ஸ்பாட் ரெக்வஸ்ட். நீங்க போயிட்டு என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஸ்பாட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ், இதுதான் நம்ம பார்த்த தேர்ட் டைப். ஓகேங்களா? நீங்க பர்ச்சேஸ் பண்றது 1 year or 3 years நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேங்களா? நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். நாம ஆல்ரெடி பார்த்தா போல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு என்ன OS வேணும், லினக்ஸ் OS வேணுமா, விண்டோஸ் OS வேணுமா, எது வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஃபரிங் கிளாஸ், வாட் இஸ் மீன் பை ஆஃபரிங் கிளாஸ்னா நாம சொன்னோம் இல்லைங்களா, ஸ்டாண்டர்ட் கன்வெர்ட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப்னு ஒன்று பார்த்தோம் கரெக்டுங்களா? ஜென்ரல் பர்பஸ் அண்ட் தியரிட்டிக்கல் பார்ட்ல பாத்தீங்களா, ஜென்ரல் பர்பஸ் இருக்கும், நமக்கு ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் இருக்கும். ஓகேங்களா? தென் மெமரி ஆப்டிமைஸ் இருக்கும். அதுல என்ன மிஷின்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றது நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு T சீரிஸ்ல T3 மைக்ரோன்னு செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த ஆஃபரிங் கிளாஸ் இருக்கு பாருங்க, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது இந்த தான் டேர்ம் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு 1 yearக்கு இந்த மிஷின் வேணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? 1 yearக்கு T3 மைக்ரோ வேணும்னு சொல்றேன். ஓகே, கொடுத்துட்டு சர்ச்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு அதுக்கான டீடைல்ஸ் வெளில வரும், இங்க வரும் பாருங்க. ஓகேங்களா? இங்க என்னெல்லாம் இருக்கு பாருங்க, பேமெண்ட் ஆப்ஷன் ஆல் அப் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆல் அப் ஃப்ரண்ட்னா நத்திங் பட் நீங்க இதுக்கு வர அந்த 1 yearக்கான அமௌண்ட்டை ஃபர்ஸ்டே நீங்க பே பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குது. அதுதான் ஆல் அப் ஃப்ரண்ட். இங்க எல்லாமே இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல வரும். ஓகே, பேமெண்ட் ஆப்ஷன்ல எவ்ரிதிங் இஸ் கேம். ஓகேங்களா? தென் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா T2 மைக்ரோ. ஓகேங்களா? இங்க கன்வெர்ட்டபிள் ஆஃபர் எனின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா ஆஃபரிங் கிளாஸ் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா ஆல் அப் ஃப்ரண்ட்ல நீங்க பே பண்ணா எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கு பாருங்க, $138 பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே கன்வெர்ட்டபிள் இன்னொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா $147 பே பண்ற மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நமக்கு என்ன இருக்கு, அரௌண்ட் ஒரு $9 டிஃபரெண்ட் வருது. அந்த $9 என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இப்போ நீங்க T3ல வச்சு கிரியேட் பண்றீங்க. லேட்டர் ஆன் உங்களுடைய கிளைண்ட் வந்து எனக்கு T3 ரொம்ப ஸ்லோவா இருக்கு, வேற ஒரு கான்ஃபிகரேஷன் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க கன்வெர்ட்டபிள்ல போனா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். இன்கேஸ் யூ ஆர் கோயிங் வித் ஸ்டாண்டர்ட், உங்களால என்ன பண்ண முடியாது, அப்டேட்ஸ்ன்றத பண்ண முடியாது. கிளியர்? இதுதான் வந்து பார்த்தா ஸ்டாண்டர்டுக்கும் கன்வெர்ட்டபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். தென் நெக்ஸ்ட் நம்ம இங்க இப்போ என்ன பண்ணலாம், நான் கன்வெர்ட்டபிள் வச்சுட்டு அகைன் சர்ச் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் வந்து கன்வெர்ட்டபிள்ல கிரியேட் பண்றேன். பட் இங்க எனக்கு டிஃப்ரெண்டா வருது பாருங்க. ஆல் அப்ஃப்ரண்ட்னா நான் எவ்வளவு பே பண்ணணும், $147 பே பண்ணணும். இதே பார்ஷியல் அப்ஃப்ரண்ட்னா நான் எவ்வளவு பே பண்ணணும், $74 பே பண்ணா போதும். அதாவது ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் நான் பே பண்ணா போதும். ஆனா அதுக்கப்புறம் பர் ஹவருக்கு $0.09 நான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுவே நான் ரெண்டுமே பே பண்ணல, ஃபுல்லாவும் பே பண்ணல, பார்ஷியலாவும் பே பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், நோ அப்ஃப்ரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நோ அப்ஃப்ரண்ட்னா என்னது, $0.017 பர் ஹவருக்கு உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன டிஃபரன்ஸ் மூணுத்துக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் அப்ஃப்ரண்ட்னா அவன் சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க $147 வருதா உங்களுக்கு அப்ஃப்ரண்ட் பிரைஸ், அதை என்ன பண்ணுவான், ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பான், இல்லை 30% ஆஃபர் கொடுப்பான். நீங்க வந்து ஒரு $125 இல்லை $130 பே பண்ணா போதும்னு சொல்லுவான். அதை வந்து நீங்க இனிஷியலா 1 இயர்க்கான அமௌண்ட்டை ஃபர்ஸ்டே கட் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? தென் வாட் இஸ் த பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் அப்படின்னா, பார்ஷியலா கட்டுறது, பாதி அமௌண்ட் கட்டிட்டு மீதி நீங்க இஎம்ஐ மாதிரி மந்த்லி பே பண்றது தான் பார்ஷியல் அப்ஃப்ரண்ட். நோ அப்ஃப்ரண்ட்னா $1 கூட நீங்க இனிஷியல் அமௌண்ட் பே பண்ண மாட்டீங்க, எவ்ரி மந்த் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, பே பண்ணுவீங்க. இதுதான் என்னது, பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் ஐம் ஜஸ்ட் கிளிக் வித் தட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம், இஷ்யூ டேஷ்போர்ட்ல போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னன்னு சொன்னோம், திஸ் இஸ் என்னது, திஸ் இஸ் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ண போறோம். ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் பண்ணா we need to raise a request. ஓகேங்களா? ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்படின்றத நான் கொடுக்குறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? நீங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வில் பி ஹேவிங் லைக் திஸ். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வரும், லான்ச் ஆன் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ நேம். நீங்க கிரியேட் பண்ண போற ஒரு மிஷினுடைய நேம். ஓகேங்களா? ஆறு சர்வருடைய நேம் இந்த இடத்துல நீங்க ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஐசிஐசிஐ அப்ளிகேஷனுக்காக நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ. ஓகேங்களா? என்ன என்வரான்மெண்ட்காக கிரியேட் பண்ணீங்க, டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்காக கிரியேட் பண்ணீங்கன்னா டெவ். என்ன பேஸ்ட் மிஷின் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். விண்டோஸ் மிஷின்னா விண்டோஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? விண்டோஸ் VM1 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ண போறேன், விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்ட், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகேங்களா? இங்க தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க கிரியேட் பண்ண போற மிஷினுடைய ஓஎஸ்எஸ் செலக்ட் பண்ண போறீங்க. இல்ல அதை என்ன சொல்லுவாங்கன்னா AMI. AWS என்ன சொல்லுவாங்க, AMI, அமேசான் மிஷின் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லாருமே ஓஎஸ் பத்தி தெரியல. நம்ம ஒரு லேப்டாப்க்கு எப்படி ஓஎஸ் போடுவோம், ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போவோம், அவனுடைய அவங்க கிட்ட இருந்து ஓஎஸ் என்ன பண்ணுவோம், பூட் பண்ணி வாங்கிட்டு வருவோம் பென்ட்ரைவ்ல. இல்ல பூட்டபிள் இமேஜ். எப்பவுமே ஓஎஸ்ன்றது ஒரு பூட்டபிள் இமேஜா தான் இருக்கும். அமேசான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான ஓஎஸ் எல்லாமே என்ன பண்றான், பூட்டபிள் இமேஜா கன்வெர்ட் பண்ணி அவன் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அமேசான் லினக்ஸ் எடுக்கலாம், லினக்ஸ் எடுக்கலாம், மேக் ஓஎஸ் எடுக்கலாம், உபுண்டு, விண்டோஸ், ரெட் ஹேட், சுசி லினக்ஸ், தென் டிபிஎன், இந்த மாதிரி எந்த ஓஎஸ் ஃபிளேவர் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், மிஷின்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப இதுல இருக்கிறதுல இப்ப நம்மளுடைய ஸ்கோப் என்ன, விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்றது. ஐம் ஜஸ்ட் செலக்ட் இந்த விண்டோஸ் ஓஎஸ். ஓகேங்களா? விண்டோஸ் நான் செலக்ட் பண்ணனா ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இருக்குங்களா? எல்லா வெர்ஷனும் வரும். 2022, 19, 16 பேசிக். ஓகேங்களா? 22 விண்டோஸ் 22 வித் எஸ்கியூஎல் சர்வர் என்டர்பிரைஸ் வெர்ஷன், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்ன இருக்கும், ஷோ ஆகும். ஓகேங்களா? அப்ப இதை தாண்டி ஒரு ஸ்பெசிபிக்கான வெர்ஷன் உங்க கிளைண்ட் கேட்டா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ப்ரௌஸ் மோர் ஏஎம்ஐஸ் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா யூ ஹேவ் 1000+ ஏஎம்ஐஸ் அவைலபிளா இருக்குங்களா? உங்களுக்கு எந்த ஓஎஸ் ஃபிளேவர், என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் டவுன் நான் என்ன பண்றேன், விண்டோஸ் மிஷின், விண்டோஸ் ஓஎஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், டிஃபால்ட் வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ஏன்னா இங்க ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுக்கணும், அதுதான் உங்களுக்கு ஃப்ரீ. இதை தாண்டி நீங்க ஃப்ரீ டயர் எலிஜிபிள் வராம வேற ஏதாச்சும் எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், பே பண்ற மாதிரி இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஏஎம்ஐ வி ஹேவ் அ ஆர்கிடெக்சர் அண்ட் ஏஎம்ஐ ஐடி. இல்ல ஆர்கிடெக்சர்னா என்னன்னா நம்ம சொல்லுவோம்ல,
64 பிட்ஸ் 82 பிட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, 32 பிட்ஸ்லாம் சொல்லுவீங்களா, அதுதான் ஆர்கிடெக்சர். எந்த ஆர்கிடெக்சர் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஏஎம்ஐ ஐடி, ஒவ்வொரு நீங்க செலக்ட் பண்ற ஒவ்வொரு ஏஎம்ஐக்கும் ஒரு ஏஎம்ஐ ஐடின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. தென் வெரிஃபைட் ப்ரொவைடர் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இமேஜஸ். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் கிரியேட் பண்ண போற ஒரு மிஷினுக்கு என்ன ஓஎஸ் வேணுங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வேணும், விண்டோஸ் ஓஎஸ் வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். தென் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா நம்ம பார்த்த இன்ஸ்டன்ஸ் டைப் இங்க தான் வருது. ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப் பார்த்தோம். ஜென்ரல் பர்பஸ் அண்ட் மெமரி ஆப்டிமைஸ், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. அது எல்லாமே நீங்க செலக்ட் பண்றது இங்க தான் செலக்ட் பண்ண போறீங்களா. உங்களுடைய கான்ஃபிகரேஷன் என்ன பண்ண போறீங்க, இங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா. இப்போ டிஃபால்ட்டா T2 மைக்ரோ மட்டும் தான் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஓகேங்களா. இதை தாண்டி வேற எது செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இந்த T2 மைக்ரோல என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. இங்கேயே நீங்க செக் பண்ணலாம். ஃபேமிலி வந்து T2 இருக்கு, 1 VPCU அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் CPU இருக்கு. ஓகேங்களா. நீங்க லேப்டாப் வாங்கும்போது கேட்டிருப்பீங்க, சிங்கிள் கோர் டுவெல் கோர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் இங்க. ஒரு விசிபினா சிங்கிள் கோர், 2 விசிபி எடுத்தீங்கன்னா டுவெல் கோர். இல்ல நீங்க இதே போல 3 விசிபி எடுக்கலாம், 4 விசிபி எடுக்கலாம், 8 விசிபி எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஏபிள் டு இன்க்ரீஸ் த விர்ச்சுவல் சிபியூ. தென் மெமரி, எவ்வளவு மெமரி நீங்க இந்த பர்டிகுலர் மிஷின் எடுத்தீங்கன்னா எவ்வளவு மெமரி உங்களுக்கு வரும் அப்படின்றதுலாம் வரும். தென் ஆல்சோ இந்த பர்டிகுலர் மிஷின் இதே கான்ஃபிகரேஷன்ல ரன் ஆச்சுன்னா பர் ஹவருக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங் வரும்ன்றதை இங்கே கொடுத்துருப்பாங்க. இது இன்னும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்பேர் இன்ஸ்டன்ஸ் டைப்ன்றதை கிளிக் பண்ணுங்க. தென் இங்க உங்களுக்கு என்ன வரும், யூ ஹாவ் அ லிஸ்ட் அவுட் த ஆல் த இன்ஸ்டன்ஸ் டைப். இப்போ T2க்கு என்ன இருக்குன்றது வரும். அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா T2 மீடியம்ல எவ்வளோ விசிபியூ, என்ன ஆர்கிடெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணலாம், எவ்வளோ மெமரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு சி. அப்படியே கொஞ்சம் கீழே போங்க, T2 T3 இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா. உங்களோட கிளைண்ட் என்ன ரெக்குவயர்மெண்ட்ல கேட்கறானோ, என்ன கான்ஃபிகரேஷன்ல கேட்கலானோ அந்த கான்ஃபிகரேஷன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த மிஷின். இப்ப நமக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் T2 மைக்ரோ மட்டும்தான். அதை தாண்டி வேற எது செலக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும், இட் வில் பி சார்ஜபிள் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு T2 மைக்ரோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கீபேர், வாட் இஸ் மீன் பை கீபேர். கீபேர்னா என்னன்னா, இப்போ நீங்க என்னுடைய லேப்டாப் இருக்கு, லேப்டாப்பை எப்படி லாகின் பண்ணுவீங்க, லேப்டாப்னு இருந்தா கண்டிப்பா நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுவோம். கரெக்டா. அதே போல இப்போ நம்ம என்ன பண்றோம், கிளவுட்ல இருந்து ஒரு மிஷினை கிரியேட் பண்றோம். தட் மீன்ஸ் ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்றோம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், we need to protect, right? ஸோ நம்ம AWS பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீபேர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இந்த கீபேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதை லாகின் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கீபேர். இந்த கீபேர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டூ டைப் ஆஃப் கீ இட் வில் பி ஜென்ரேட்டிங். ஓகேங்களா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கீன்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கீன்னு சொல்லுவோம். பப்ளிக் கீ எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிரியேட் ஆகுது இல்லையா ஒரு சர்வர், இந்த சர்வர்ல என்ன ஆயிடும், பப்ளிக் கீ அட்டாச் ஆயிடும். பிரைவேட் கீ நம்ம கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு டவுன்லோட்ஸ்ல கொடுத்துருவோம். ஓகேங்களா. இது கிட்டத்தட்டமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க உங்களுடைய வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணீங்களோ அதே போலதான். ஓகேங்களா. ஜஸ்ட் கம்பேரிட்டிவ்லி நீங்க ஒரு வீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னு எடுத்துக்கிறீங்களோ அதே போல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய சர்வர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். நம்ம வீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவோம், நம்ம வீட்டை விட்டு போகும்போது பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேங்களா. எப்ப நம்ம வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வருமோ, நம்ம வீட்டுக்குள்ளார போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க கீயை வச்சு அன்லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளார போவோம், யூசேஜ் பண்ணுவோம். கரெக்டுங்களா. இதுதான் நார்மலான ப்ராசஸ். ஓகேங்களா. அதே கான்செப்ட் நீங்க இப்ப இந்த சர்வரோட கோஆர்டினேட் பண்ணிக்கிறீங்களா, உங்களுடைய வீடு தான் நீங்க கிரியேட் பண்ற ஒரு மிஷின். ஓகேங்களா. அப்ப அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க, பூட்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா. அப்போ பூட்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணினா நமக்கு என்னென்ன தேவை, பூட்டும் சாவி தேவை. ஓகேங்களா. பூட்டு எங்க இருக்கும், நம்மளுடைய டோர்லயே தான் இருக்கும். ஓகேங்களா. நீங்க எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளில போறீங்களோ அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த பூட்டை எடுத்து லாக் பண்ணுவீங்க. இல்ல லாக் பண்ணிட்டு கீ என்ன பண்ணுவீங்க, நீங்களே கொண்டு போயிடுவீங்க. ஓகேங்களா. தென் அகைன் எப்ப நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வரீங்களோ அந்த கீ வச்சு என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பூட்டை அன்லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளார போவீங்க. ஓகேங்களா. இதேதான் உங்களுக்கு இந்த சர்வர்லயே நடக்குது. நம்ம கிரியேட் பண்ற ஒரு சர்வருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரொடெக்ட் பண்ண போறோம். எதையும் பேஸ் பண்ணி, கீபேர் பேஸ் பண்ணி. ஓகேங்களா. அப்ப இந்த கீபேர் நீங்க ஜென்ரேட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, கிரியேட் நியூ கீபேர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க ஜென்ரேட் பண்ண போறேன். இப்போ ஓகேங்களா, ஒரு நேம் கொடுக்குறேன்னு வைங்களேன். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கீ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. கீபேருக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கீன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. கீபேர் டைப் வந்து RSA தான். இங்க டூ டைப் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். ஓகேங்களா. பிரைவேட் கீ ஃபார்மேட் ஒன்னு வந்து PEM, இன்னொன்னு வந்து PPK. ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க விண்டோஸ் பேஸ்ட் மிஷின் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த பெம் கீ வச்சுதான் உங்களால என்ன பண்ண முடியும், பாஸ்வேர்டுன்றது ஜென்ரேட் பண்ண முடியும். இஃப் யூ கைஸ் வில் பி யூசிங் த பிபிகே, ஓகே, இஃப் யூ கைஸ் வில் பி யூசிங் த பிபிகே, தென் நீங்க என்ன பண்ணணும், பிபிகேன்றது என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு லினக்ஸ் பேஸ்ட் மிஷின் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா பிபிகே வழியா தான் என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு கிரியேட் இட். ஓகேங்களா, இது மூலியமா தான் உங்களால யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெம் கீயை டவுன்லோட் பண்ண போறேன். ஏன் நான் பெம் கீயை டவுன்லோட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெம் கீயை வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் த பிபிகே. இந்த பெம் கீல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், பிபிகே கிரியேட் பண்ணலாம். பட் பிபிகேவை டைரக்டா டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பிபிகேல இருந்து உங்களால என்ன பண்ண முடியாது, பெம் கீயை கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ என்னுடைய யூஸ் கேஸ் எப்பவுமே என்ன வரும்னா, ஒரே ஒரு கீப்பை நான் ஜென்ரேட் பண்ண போறேன். இந்த கீயை நான் என்ன பண்ண போறேன், விண்டோஸ் மிஷினுக்கு யூஸ் பண்ண போறேன், லினக்ஸ் மிஷினுக்கு யூஸ் பண்ண போறேன். அப்ப நான் எதை டவுன்லோட் பண்ணணும், பெம் கீ தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ரைட்டா, ஐம் ஜஸ்ட் டவுன்லோடிங் த பெம் கீ. கிரியேட் கீப்பர் அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆச்சு பாருங்க, பிரைவேட் கீ எனக்கு டவுன்லோட்ஸ்ல வந்துருச்சு, பப்ளிக் கீ எங்க அட்டாச் ஆயிடுச்சு, என்னுடைய சர்வரோட அட்டாச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, தட்ஸ் இட். இப்போ இதுக்கப்புறம் நான் அந்த மிஷினை நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த பிரைவேட் கீயை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் கனெக்ட். ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன். நெக்ஸ்ட் இஸ் நெட்வொர்க் பார்ட். நம்ம நெட்வொர்க்கு மட்டுமே நம்ம என்ன பண்ண போறோம், we have a specific செஷன்ஸ். ஓகேங்களா, விபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செஷன்ஸ் எடுக்க போறோம். ஓகேங்களா, அங்க இருந்து நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய டிஃபால்ட்டான ஒரு நெட்வொர்க்கை நான் செலக்ட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை டிஃபால்ட் நெட்வொர்க்னா டிஃபால்ட் விபிசி. ஓகேங்களா, சப்நெட். சப்நெட்னா என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ரீஜன் இருக்கணும், ரீஜனுக்குள்ளார மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கணும்னு சொல்லிட்டு விபிசின்றது என்னுடைய ரீஜன். ஓகேங்களா, அப்ப இந்த சப்நெட்ன்றது என்னன்னா அதோடைய அவைலபிலிட்டி ஜோன். இங்க பாருங்க, ஏபி சவுத் 1ன்றது என்னுடைய ரீஜனா இருக்கும் இங்க மும்பைல. ஓகேங்களா, இங்க எனக்கு என்ன இருக்கு, 1A 1B 1Cன்னு 3 சப்நெட்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் என்னன்னா எனக்கு 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. அதனால எனக்கு என்ன இருக்கு, 3 சப்நெட்ஸ் இருக்கு. இப்ப இதுல எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அவைலபிலிட்டி ஜோனை நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு செலக்ட் இட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆட்டோ அசோசியேட் பப்ளிக் ஐபி அப்படின்னா என்னன்னா, நான் கிரியேட் பண்ற மிஷினுக்கு பப்ளிக் ஐபி வேணுமா வேணாமான்றதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு செலக்ட் இட். எனேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஐபின்றது வரும். இந்த பப்ளிக் ஐபியோட யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மிஷினை அவுட் சைட் த நெட்வொர்க்ல இருந்து ஒரு பர்சன் அக்சஸ் பண்ணணும். அவுட் சைட் த நெட்வொர்க்னா என்னது, இது நம்ம கிரியேட் பண்றது இந்த ரீஜனுக்குள்ளார இருக்க நெட்வொர்க்ல நம்ம கிரியேட் பண்றோம். ஆனா நான் என்ன பண்ணணும், என்னோட லேப்டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணணும். என்னுடைய லேப்டாப்ன்றது வேற நெட்வொர்க், இந்த ரீஜனுக்குள்ளார இருக்க விபிசின்றது வேற நெட்வொர்க். ஓகேங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ல இருந்து உங்களுடைய மிஷினை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பப்ளிக் ஐபி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் த மேண்டேட்டரி திங்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன். நெக்ஸ்ட் இஸ் அ ஃபயர்வால். இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம், செக்யூரிட்டி குரூப்பை ஆட் பண்ண போறோம். வாட் இஸ் மீன் பை செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா நெட்வொர்க் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினை எது மூலியமா கனெக்ட் பண்ணணுன்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கான கீபேர் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, தென் நெட்வொர்க், எந்த நெட்வொர்க்ல இருந்து கனெக்ட் பண்ணணுன்றதை நம்ம இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எது வழியா கனெக்ட் பண்ணணுன்றத இங்கதான் நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு செலக்ட். ஓகேங்களா, தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாருமே சம் வெப்சைட்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க உங்களுடைய மிஷின்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 404 எரர்லாம் வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க, நெட்வொர்க் டீமுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுவீங்க. கரெக்டா, நெட்வொர்க் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து உங்களுடைய மிஷின்ல ஃபயர்வால் எனேபிள் இல்லை, ஃபயர்வால் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் திங்ஸை நீங்க அக்சஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய மிஷின்ல அதுக்கான போர்ட் என்ன பண்ணிருக்கணும், எனேபிள் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் த ஃபயர்வால். நான் கிரியேட் பண்ற மிஷினுக்கான ஃபயர்வாலை நான் செட் பண்ண போறேன். ஓகேங்களா, நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபயர்வால் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் எஸ்ஜி அப்படின்னு வச்சுக்கிறேன். எஸ்ஜி மீன்ஸ் செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எஸ்ஜின்றதை கிரியேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீழே வந்தனா இங்கதான் நான் வந்து என்னென்ன போர்ட்லாம் எனேபிள் பண்ண போறேன் இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு அப்படின்றத கொடுக்க போறேன். ஓகேங்களா, ரைட் நோ ஐ எம் ஜஸ்ட் செலக்டிங் த ஆர்டிபி. ஆர்டிபினா என்னன்னா, ஒரு விண்டோஸ் மிஷினை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வழியா தான் கனெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணா, என் மிஷினை ஆர்டிபி வழியா கனெக்ட் பண்றதுக்கான போர்ட்டை நான் என்ன பண்றேன், ஓபன் பண்றேன். தென் இங்க டைப் பண்றது ஆர்டிபி. இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கு பாருங்க. இப்போ இன்கேஸ் நீங்க கிரியேட் பண்ற சர்வர்ல இருந்து வெப்சைட்டை அக்சஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், மஸ்ட் இந்த HTTPSன்றத எனேபிள் பண்ணணும், ஆர் HTTP எனேபிள் பண்ணணும். இதே போல நீங்க ஒரு லினக்ஸ் பேஸ்ட் மிஷின் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா
எஸ்எஸ்ஹெச் வழியா தான் நம்ம லினக்ஸ் பேஸ்ட் மிஷினை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எஸ்எஸ்ஹெச் என்ற போர்ட்டை ஓப்பன் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் சர்வரை எஸ்எஸ்ஹெச் வழியா கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல யூ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். நீங்க கிரியேட் பண்றது ஒரு டேட்டா பேஸ் மிஷின் இருந்தா அந்த டேட்டா பேஸ் மிஷின்ல எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வரை நீங்க என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டைப்பை செலக்ட் பண்ணும்போதும் உங்களுடைய போர்ட் ரேஞ்சுன்றது இட் வில் பி டிஃபரிங். ஓகேங்களா? இது வந்து காமன் திங்ஸ். இன்கேஸ் இல்ல நான் எல்லா போர்ட்டுமே ஓபன் பண்ண போறேன் அப்படின்னா இங்க போயிட்டு ஆல் டிசிபின்றது கொடுங்க. பட் திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டபிள். ஓகேங்களா? இது என்னது இல்ல ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன், ஆர்டிபி வழியா மட்டும் தான் கனெக்ட் பண்ண போறேன். தட் மீன்ஸ் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வழியா மட்டும் தான் என் மிஷினை கனெக்ட் பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆர்டிபி செலக்ட் பண்ண போறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இங்க ஆட் செக்யூரிட்டி குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆட் செக்யூரிட்டி குரூப் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஆட் இட் த நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப். இன்னொரு குரூப் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க ஆட் செக்யூரிட்டி குரூப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் சேம் வரும். உங்களுக்கு ஒரே ஃபயர்வால் குரூப்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிபி, எஸ்எஸ்ஹெச், ஹெச்டிடிபி எது வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு எனேபிள் இட். ஓகே, தென் இப்போ இது வேணாம்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இங்க சோர்ஸ் டைப்னு ஒன்று இருக்கே. அப்படின்னா என்னன்னா இங்க 3 டைப் ஆஃப் சோர்ஸ் டைப் இருக்கும். எனிவேர்னா யார் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம், யார் வேணாலும் ஆர்டிபி வழியா கனெக்ட் பண்ணலாம். என்ன இருந்தா உங்ககிட்ட இந்த கீ இருந்துச்சுன்னா யார் வேணாலும் ஆர்டிபி வழியா கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஆர்எல்ஸ் கஸ்டம் ஐபி, கஸ்டம் சோர்ஸ் டைப் அப்படின்னா என்னன்னா நீங்க குறிப்பிட்ட ஒரு சில ரேஞ்ச்ல இருந்து வர்றதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், 197.10.0.0/24 அப்படின்னா என்னன்னா இந்த ஐபி ரேஞ்சுக்குள்ளார இருக்கிற மிஷின்ல இருந்து மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் மை ஐபின்னு சொல்லிட்டு. இங்க மை ஐபின்னு கொடுத்தனா இங்க ஒரு ஐபி ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். இது எந்த ஐபின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய லேப்டாப்புடைய ஐபி. ஓகேங்களா? இந்த மை ஐபி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்ல இருந்து மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த மிஷினை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், எனிவேர் எல்லாருக்கும் ஓப்பனா கொடுத்துறேன். ஓகேங்களா? இங்க நான் எனிவேர் கொடுத்தோடனே இங்க என்ன சொல்லி பாருங்க, இட் ஷோயிங் சம் வார்னிங். இல்ல ரியல் டைம்ல எனிவேர்லாம் கொடுக்க மாட்டோம், கஸ்டம் ஐபிஸ் தான் கொடுப்போம். அதெல்லாம் நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, தென் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன். நெக்ஸ்ட் நாம என்ன பண்றோம், ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் நாம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? டிஃபால்ட்டா ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுக்கு 30 ஜிபின்றது ஃப்ரீ. இப்போ இந்த நான் ஒரு மிஷின் கிரியேட் பண்றேன் இல்லையா, விண்டோஸ் மிஷின், இதுக்கு மினிமம் 30 ஜிபி எனக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ நான் 30 ஜிபி கொடுக்குறேன். 30 ஜிபி கொண்ட ஒரு மிஷினை வச்சு நீங்க 24/7 1 மந்த்ல 1 இயர் ரன் பண்ணா கூட நீங்க என்ன பண்ண தேவையில்ல, சார்ஜஸ் பண்ண தேவையில்ல. ஆனா இதை தாண்டி 1 ஜிபி நீங்க அதிகமா யூஸ் பண்ணாலும் அந்த அடிஷனலா ஒரு 1 ஜிபிக்கு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்றேன், டிஃபால்ட்டா 30 ஜிபி வச்சுறேன். அப்ப இந்த மாதிரி இங்க எவ்வளவு ஜிபி வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 டெராபைட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இது நல்லா பாருங்க, திஸ் இஸ் ரூட் வால்யூம். ரூட் வால்யூம்னா நத்திங் பட் திஸ் நம்மளுடைய லேப்டாப்ல இருக்க சி டிரைவ் மாதிரி வச்சுக்கோங்க. சி டிரைவுக்கு நான் எவ்வளவு ஜிபி கொடுக்குறேன், 30 ஜிபி கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்க எவ்வளவு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா 2 டெராபைட் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? தென் என்னோட கிளைண்ட் வந்து நெக்ஸ்ட் சி டிரைவ் மாதிரியே எனக்கு டி டிரைவ் வேணும், இ டிரைவ் வேணும் அப்படின்னு கேட்டானா கேட்பான் இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இங்க ஆட் நியூ வால்யூம் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இபிஎஸ் வால்யூம் உங்களால அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இங்கேயும் சேம் தான், உங்களால ஒரு வால்யூம்க்கும் என்ன பண்ண முடியும், 2 டெராபைட் வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு ஆட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் பார்ட் முடிச்சு கொஞ்சம் கீழே வாங்க. அட்வான்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸ்ல நிறைய திங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்க கிரியேட் பண்ற ஒரு மிஷினை ஏதாச்சும் ஒரு டொமைனோட ஆட் பண்ணணுமா, இல்லைன்னா நீங்க கிரியேட் பண்ற ஒரு மிஷினை ஐஏஎம் ப்ரொஃபைலோட ஆட் பண்ணணுமா. இந்த ஐஏஎம்லாம் நம்ம செப்பரேட்டா வி ஹேவ் அ செப்பரேட் சர்வீசஸ். இல்லைங்களா? அது அந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த மாதிரி யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் அட்வான்ஸ் டீடைல்ஸ். ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகணுமா, ஷட் டவுன் பிஹேவியர், ஸ்டாப் ஆகணுமா, டெர்மினேட் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க நம்ம மோஸ்ட் யூஸ்ஃபுல் கேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டான்னு ஒரு என்ன இருக்கு பார்ட் இருக்கும். ஓகேங்களா? இங்க தான் நீங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும் போதே உங்களுடைய சர்வர்ல ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும்னா இங்க நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க எந்த ஸ்கிரிப்ட் வேணாலும் போடலாம், பைத்தான் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் எது வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல யூ கேன் ஏபிள் டு மேக் இட். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். எத்தனை மிஷின் இந்த கான்ஃபிகரேஷன்ல நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. நம்ம டே 1ல பார்த்தோம்ங்களா அந்த போல. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், இதே கான்ஃபிகரேஷன்ல என்னால 100 மிஷின்ஸ் கிரியேட் பண்ண முடியும், 1000 மிஷின்ஸ் கூட என்னால என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் இட். ஓகேங்களா? இதே கான்ஃபிகரேஷன்ல இதுதான் இது ஃபாஸ்டர் டெலிவரி. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு மிஷின் மட்டும் கிரியேட் பண்றேன். ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 1ன்னு கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன். ஓகேங்களா? இட் வில் பி லான்ச்சிங் த
நியூ இன்ஸ்டன்ஸ். எனக்கு என்ன ஆகும், இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட்னு வந்து ஜஸ்ட் நான் இந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்றேன். எனக்கு பாருங்க, இந்த நேம்ல எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பெண்டிங்ல இருக்கு. தென் நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டட்ல இருக்கணும். இந்த ஸ்டேட்டஸ் செக் வந்து பாத்தீங்கன்னா 2x2 செக்ல இருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் சர்வரை அக்சஸ் பண்ண முடியும். வாட் இஸ் மீன் பை 2x2 செக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட், சாஃப்ட்வேர் காம்பனன்ட்லாம் யார் ப்ரொவைட் பண்றாங்க, AWS கிளவுட் ப்ரொவைடர் தான் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ அவன் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு திங்ஸ் அவன் எண்ட்ல இருந்து செக் பண்றான். அவன் ப்ரொவைட் பண்ற ஹார்ட்வேர் காம்பனண்டா இருக்கட்டும், அவன் ப்ரொவைட் பண்ற சாஃப்ட்வேர் காம்பனண்டா இருக்கட்டும், அது ரெண்டுமே அவன் என்ன பண்ண போறான், அவன் எண்ட்ல இருந்து ஸ்கிரிப்ட் மூலியமா வேலிடேட் பண்ணுவான். ஓகேங்களா, அதுதான் 2x2 செக். இன்கேஸ் இந்த 2x2 செக் வராம 1x2 செக் வந்துச்சு அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது, அந்த சர்வரை கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த மிஷினோட என்டையர் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மிஷினை செலக்ட் பண்ணுங்க. கீழே டீடைல்ஸ் செக்ஷன் வந்தீங்கன்னா யூ ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இதுதான் உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி, பப்ளிக் ஐபி கிரியேட்டா இருக்கு, பிரைவேட் ஐபி கிரியேட்டா இருக்கு. பப்ளிக் ஐபினா என்னன்னு சொன்னேன், அவுட் சைட் த நெட்ஒர்க்ல இருந்து அக்சஸ் பண்றவங்க இந்த பப்ளிக் ஐபி வழியா தான் என்ன பண்ணுவாங்க, அக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்சைட் த நெட்ஒர்க்ல இருந்து அக்சஸ் பண்றவங்க இந்த பிரைவேட் ஐபி வச்சு என்ன பண்ணுவாங்க, அக்சஸ் பண்ணலாம். அதே போல டிஎன்எஸ் நேம், டொமைன் நேம் எனக்கு கிரியேட்டா இருக்கு, இந்த சர்வருக்கான டொமைன் நேம். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க, நீங்க செலக்ட் பண்ண எல்லா கான்ஃபிகரேஷனும் வந்திருக்கு பாருங்க. என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் செலக்ட் பண்ணும், T2 மைக்ரோ. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தா எந்த விபிசிக்குள்ளார கிரியேட் ஆயிருக்கு, எந்த சப்நெட்டுக்குள்ளார கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, தென் என்ன ஓஎஸ் எடுத்துருக்கீங்க, அந்த ஓஎஸ் உடைய ஏஎம்ஐ ஐடி என்ன, அந்த ஓஎஸ் உடைய நேம் என்ன, ஏஎம்ஐ நேம் என்ன, அந்த ஏஎம்ஐ எந்த லொகேஷன்ல இருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால பார்க்க முடியும் ஜென்ரல் டீடைல்ஸ்ல. ஓகேங்களா, தென் மானிட்டரிங், இந்த மிஷினை நீங்க ஏதாச்சும் மானிட்டர் பண்ணணும்னா யூ கேன் ஏபிள் டு மானிட்டரிங். ஓகேங்களா, செக்யூரிட்டி, நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா ஒரு செக்யூரிட்டி குரூப், அதுல என்னென்ன போர்ட்லாம் நீங்க எனேபிள் பண்ணிக்கோ அந்த போர்ட்லாம் இங்க உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்பவுண்ட் ரூல்னு சொல்லுவாங்க, அவுட் பவுண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு மெயின்டைன் இட். தென் நெட்வொர்க்கிங், எந்த நெட்வொர்க் குள்ளார கிரியேட் ஆயிருக்கு, என்ன செக்ஷன் குள்ளார கிரியேட் ஆயிருக்குன்றதெல்லாம் இந்த நெட்வொர்க் பார்ட்ல உங்களால என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். தென் ஸ்டோரேஜ், நீங்க என்னென்ன ஸ்டோரேஜஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஜிபி அதுல இருக்கு, நீங்க சி டிரைவ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல டி டிரைவ் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த ஸ்டோரேஜ் பார்ட்ல உங்களால பார்க்க முடியும். நவ் ஐம் ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங் இட். இங்க உங்களுக்கு 2x2 செக் வரணும், இனிஷியலைசிங்ல இருக்கு. ஓகேங்களா, இது 2x2 செக் வரணும். 2x2 செக் வந்துச்சுன்னா இந்த மிஷின்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு விண்டோஸ் மிஷினை 2x2 செக் வந்துருச்சு. ஒரு விண்டோஸ் மிஷினா இருக்கட்டும், ஒரு லினக்ஸ் மிஷினா இருக்கட்டும். ஓகேங்களா, எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பப்ளிக் ஐபி வழியா தான் நம்ம என்ன பண்ணுவோம், we can able to connect the Windows or Linux based machine. ஓகேங்களா, இப்போ நான் இந்த விண்டோஸ் மிஷினை கனெக்ட் பண்ணா எனக்கு ரெக்வயர்ட் டீடைல்ஸ் என்னன்னா பப்ளிக் ஐபி வேணும், தென் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், இது மூணும் மேண்டிட்டரி. ஓகேங்களா, பப்ளிக் ஐபி இங்க இருக்கு. தென் இப்போ நான் எனக்கு என்ன வேணும், யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வேணும். எப்படி நான் எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மிஷினை நீங்க கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மிஷினை செலக்ட் பண்ணிக்கங்க. இங்க மேல கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இங்க போயிட்டு கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்துட்டு RDP கிளைண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி வரும். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைல்ஸ், உங்ககிட்ட RDP ப்ரீடிஃபைண்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு செலக்ட் திஸ் டவுன்லோட் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் ஃபைல். இல்ல இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு RDP ஃபைல் உங்களுக்கு என்ன ஆகும், இட் வில் பி டவுன்லோடிங். ஓகேங்களா, தென் வேற என்னென்ன இருக்கு, யூசர் நேம் இருக்கு, இங்கேயே பாஸ்வேர்டு ஒன்று இருக்கு, கெட் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கு. இப்போ இனிஷியலா நீங்க என்ன பண்ணணும், கெட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும், அதனால நீங்க என்ன பண்ணணும், கெட் பாஸ்வேர்டுங்கிறத கொடுக்கணும். ஜஸ்ட் கிளிக் த கெட் பாஸ்வேர்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கீ நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டீடைல்ஸ் வரும். ஓகேங்களா, இங்க என்ன கேக்குது பாருங்க, அப்லோட் பிரைவேட், அப்லோட் பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் த அப்லோட். நமக்கு எங்க டவுன்லோட் ஆயிருக்கும்னு சொன்னோம், சி டவுன்லோட்ஸ்ல வந்திருக்கும். இங்க வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் கீ டாட் பெம், இதுதான் நம்மளுடைய கீ ஃபைல். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது ஒரு என்கிரிப்டட் ஃபார்மேட்ல இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும், டீக்ரிப்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் டீக்ரிப்ட் த பாஸ்வேர்ட். இது உங்களுக்கு என்ன ஆகும், பாஸ்வேர்ட் டீக்ரிப்ட் ஆகி இட் வில் பி ஷோயிங். ஓகேங்களா, ஜஸ்ட் காப்பி திஸ் பாஸ்வேர்ட். ஓகே, இந்த பாஸ்வேர்டை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, I need to just paste it this password for some other places. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட நோட் பேட்ல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்.
I'm just pasting here. ஓகேங்களா? தென் இங்கேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு கனெக்டிவிட்டிக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? இந்த மிஷினோட பப்ளிக் ஐபி, தென் யூசர் நேம், இதுதான் யூசர் நேம், கீழே இருக்கிறது பாஸ்வேர்ட். இந்த மிஷினை நான் கனெக்ட் பண்ண எனக்கு என்ன தேவை, பப்ளிக் ஐபி தேவை. ஓகேங்களா? பப்ளிக் ஐபி எப்படி எடுக்கலாம், ஜஸ்ட் நீங்க அந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயுமே வரும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய பப்ளிக் ஐபி. இதையும் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐ வாண்ட் டு கனெக்ட் த மிஷின். எது வழியா கனெக்ட் பண்ண போறேன், ஆர்டிபிக்கு மட்டும்தான் நான் அக்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் ஆர் அப்படி, நீங்க விண்டோஸ் மிஷினா இருந்தீங்கன்னா இங்க போயிட்டு ஆர் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்றது வரும். ஜஸ்ட் ஓப்பன் த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஐபிஸை ப்ரொவைட் பண்ணணும். ஜஸ்ட் காப்பி த ஐபி, பப்ளிக் ஐபி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். தென் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்குது பாருங்க, யூசர் நேம் கேட்குது. நம்மளுடைய மிஷினுடைய டிஃபால்ட் யூசர் என்னது, அட்மினிஸ்ட்ரேட்டர். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் இட். தென் இதுதான் உங்களுடைய டிஃபால்ட் பாஸ்வேர்ட். இதை காப்பி பண்ணி இங்க போட்டுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ் கனெக்ட் பண்ண போறீங்களான்னு கேட்கும். எஸ் கொடுங்க. தென் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் த மிஷின். இப்போ என்னால் என்ன பண்ண முடியுது, நான் என்னுடைய லேப்டாப்ல இருந்து இன்னொரு மிஷினை என்னால் என்ன பண்ண முடியுது, கிளவுட் மூலியமா கிரியேட் பண்ண மிஷினை ஐ கேன் ஏபிள் டு டேக் த ஆர்டிபி, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வழியா என்னால் என்ன பண்ண முடியுது, எடுக்க முடியுது. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. ஓகே, நாம என்ன பண்ணிட்டோம், ஒரு விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த விண்டோஸ் மிஷினை எப்படி லாகின் பண்றதுன்றதும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிஷின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய கான்ஃபிகரேஷன் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டன்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இங்க போயிட்டு நீங்க என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசர் டேட்டாவை எடிட் பண்ணிக்கலாம், டேகை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஏதாச்சும் ப்ரொடெக்ஷன் ரூலை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நெட்ஒர்க் ரிலேட்டட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த நெட்ஒர்க் வாங்க, அட்டாச் நெட்ஒர்க், புதுசா ஒரு நெட்ஒர்க் நீங்க அட்டாச் பண்ணலாம், டிட்டாச் பண்ணலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஸை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாம். இல்ல நான் செக்யூரிட்டியில ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்க பண்ண முடியும். சேஞ்ச் செக்யூரிட்டி குரூப்னா எக்ஸிஸ்டிங்கா ஒரு செக்யூரிட்டி குரூப் நீங்க கிரியேட் பண்ணுவீங்களா, அதை போயிட்டு வேற ஒரு செக்யூரிட்டி குரூப்பை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். தென் ஐஏஎம் ரோலை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இந்த மிஷினே நீங்க என்ன பண்ணலாம், இமேஜா எடுக்கலாம், கிரியேட் அண்ட் இமேஜ், கிரியேட் அண்ட் டெம்ப்ளேட், இதெல்லாம் நீங்க எடுக்கலாம். தென் என்ன வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த மிஷின்ல இருந்து யூ கேன் ஏபிள் டு டூ இட். தென் இப்போ நீங்க மிஷின் கிரியேட் பண்ணிட்டீங்க, இது வேணுன்றப்போ நான் ஆன் டிமாண்ட்ல என்ன பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். வேணாம்னா நான் பண்ண முடியும், ஐ கேன் ஏபிள் டு டெர்மினேட் இட். டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஎம்ஐ ஏடபிள்யூஎஸ் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இன்கேஸ் இதை நீங்க கண்டினியூஸா இந்த மிஷினை யூஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் நீட் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம், யூ கேன் ஏபிள் டு ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ். ஸ்டாப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த மிஷின் மட்டும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? இங்கேயே தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு பில் வராது. ஓகேங்களா? யூ நீட் டு பே தட். வெறும் ஸ்டோரேஜ் மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும், பில்ன்றது ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? பட் ரன்னிங்லேயே இருந்துச்சுன்னா அந்த சர்வர் ரன் ஆகுறதுக்கு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுங்க, ஆர்எல்ஸ் ஜஸ்ட் டெர்மினேட் த மிஷின்ஸ். ஓகேங்களா? டெர்மினேட் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்க இருக்கும், தென் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி டெர்மினேட் த மிஷின்ஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் விண்டோஸ் பேஸ்ட் மிஷின் கிரியேஷன் கைஸ். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல எப்படி ஒரு லினக்ஸ் பேஸ்ட் மிஷினை கிரியேட் பண்ணலாம், எப்படி ஒரு லினக்ஸ் மிஷினை நம்ம கனெக்ட் பண்ணலாம்ன்றத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். ஓகேங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ஸ். ஓகேங்களா? பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போதான் நான் அப்கமிங் செஷன்ஸ்ல நான் என்னென்ன வீடியோஸ் போறேனோ அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகேங்களா? நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க. ஓகேங்களா? பட் சப்ஸ்கிரிப்ஷன் யாரும் பண்றதில்ல. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.